நம்ம மாணவர்கள் பள்ளிக்கூடத்துல படிக்கிறவன், காலேஜுக்கு போறவன், உங்க சின்ன தொகுதியிலேயே சின்னவரால் இதை கட்டுப்படுத்த முடியலன்னா எதுக்கு சார் உங்க தாத்தா முதலமைச்சர்? எதுக்கு சார் உங்க அப்பா முதலமைச்சர்? எதுக்கு சார் நீங்க துணை முதலமைச்சர்? எதுக்கு சார் உங்களை நாங்க முதலமைச்சர் ஆக்கணும்? எதுக்கு சார் உங்களை இன்னொரு முறை நாங்க இந்த தொகுதியில சேப்பாக்க திருவல்லிக்கேணியில எம்எல்ஏ ஆக்கணும்? எதுக்கு? கஞ்சாவை கட்டுப்படுத்தல, கொலை, சட்ட ஒழுங்கு, போலீஸ் நிம்மதியா சாப்பிட முடியுதா? ஒரு நல்ல நாள் வீட்டுல இருக்க முடியுதா? எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நம்ம சேப்பாக்க திருவல்லிக்கேணியில. நம்ம சகோதரர் எஸ்ஏனி பாலச்சந்தர் நம்ம சேப்பாக்கத்துல சாக வேண்டிய வயசு, அது 30 வயசு பையன் என்ன சார் குத்தம் பண்ணிட்டா? துணை முதலமைச்சர் தொகுதி இல்லையா? ஒரு 30 வயசு பையனை வெட்டி கொள்றானே, என்ன தைரியம்? இது ஸ்டாலின் அண்ணன் ஆட்சி. சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு, எல்லா வேலையும் அப்படித்தான் இருக்கு. நம்மள என்ன பண்ணிட முடியும்? அந்த துணிச்சல் தானே. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அண்ணன் உதயநிதி அவர்களே தைரியமா சொல்லி பாருங்க. நைட்டு 12 மணிக்கு எங்களோட சேப்பாக்க திருவல்லிக்கேணி பெண்கள், எங்களோட தாய்மார்கள், எங்க அக்காக்கள், எங்க தங்கைகள் பீச்சுக்கு போயிட்டு காத்து வாங்கிட்டு வர முடியுமா? குடும்பத்தோட போயிட்டு வர முடியுமா? தனியா வேண்டாம். காந்திஜி சொன்ன மாதிரி தனியா ஒரு பெண் போக வேண்டாம், குடும்பத்தோட போயிட்டு வர முடியுமா? 4 சகோதரர்கள் ஒண்ணு சேர்ந்து போக முடியுமா? சட்ட ஒழுங்கும் சரியில்லை. சரி, எங்க இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, எங்க மாணவர்கள் படிச்சு முடிச்சிருக்காங்க. அட, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். ஏழை எளிய பிள்ளைகளோட கனவு என்ன? நான் லா காலேஜில் ஒரு வருஷம் இருந்தேன். வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் ஃபீஸ், 5 வருஷத்துக்கு 15 லட்சம். அவையோட கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்பட மாட்டான். ஒன்னு ஜட்ஜாவும் ஆசைப்படுவான், இல்லனா பிரைவேட்ல வேலை பாப்பா, பிராக்டிஸ் பண்ணுவான் கோர்ட்ல. ஆனா ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு என்ன கனவு? காலனா உத்தியோகமா இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் இல்லையா? சரி, கவர்மெண்ட் வேலைக்கு ஏம் பண்ற இதே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நம்ம இளைஞர்கள், நம்ம இளம் பெண்கள் 1 ரூபாய் லஞ்சம் கொடுக்காம வேலைக்கு போக முடியுமா? ஏன் அரசாங்கத்துல 1 ரூபாய் லஞ்சம் இல்லாம வேலைக்கு போகலாம்? சத்தியம் பண்ணுங்க உதயநிதி ஸ்டாலின். உங்க அமைச்சர் நேரு நகராட்சி நிர்வாகத்துறை ஜூனியர் என்ஜினியர் போஸ்ட் நல்லா படிச்சுட்டு கனவுல அப்ளை பண்றான் கவர்மெண்ட் வேலைக்கு. எவ்வளவு சார் லஞ்சம் கேட்டிருக்கீங்க? ஒரு வேலைக்கு 40 லட்சத்துல இருந்து 50 லட்சம் லஞ்சம் கேட்டிருக்கீங்களே. எந்த ஏழை விட்டு பையனால 40 லட்சம் 50 லட்சம் லஞ்சம் கொடுக்க முடியும்? மோடி அரசாங்கத்தில் லஞ்சம் உண்டா? பேங்க்ல வேலைக்கு போகலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால டிகிரி படிச்சவன் எடுத்த உடனே ப்ரொஃபசர் ஆபீசர் 68,000 சம்பளம். 1 ரூபாய் லஞ்சம் உண்டா? ரயில்வேல வேலைக்கு போகலாம். 1 ரூபாய் லஞ்சம் உண்டா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் போகலாம். 1 ரூபாய் லஞ்சம் உண்டா? ஆர்மியில ஜாயின் பண்ணலாம். 1 ரூபாய் லஞ்சம் உண்டா? எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதலாம். 1 ரூபாய் லஞ்சம் உண்டா? மோடி லஞ்சத்தை ஒழிச்சார்ல. ஐயா கருணாநிதி அவர்கள் மேல, ஐயா கலைஞர் அவர்கள் மேல நாங்க அவரை கலைஞர் கருணாநிதியே சொல்றோம். கொள்கை வேற, ஆனா திறமையானவர். 50 வருஷம் அரசியல சுத்தி தன்னை நோக்கிய சுத்த வச்சாரு. மதிக்கிறோம். அந்த உழைப்பு யாருக்கு பயன்பட்டது? ஏன் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மக்களுக்கு பயன்பட்டதா? ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்பட்டதா? ஐயா, உங்க குடும்பத்துக்கு தான் ஐயா பயன்படுது. ஐயா கலைஞர் காலகட்டத்திலையும் உங்க குடும்பத்துக்கு தான் பலப்பட்டது. அப்பா ஸ்டாலின் அவருக்கு பிடிச்ச மாதிரியே சொல்லுவான். அப்பா ஸ்டாலின் காலகட்டத்திலையும் அவர் குடும்பத்துக்கே பயன்படுது. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் காலகட்டத்திலேயே அவர் குடும்பத்துக்கே பயன்பட்டா திரும்ப திரும்ப எதுக்குன்னு நாங்க ஓட்டு போடணும்? திமுக இருக்கக்கூடிய தொண்டர்களே, நல்ல தொண்டர்களே, திமுக சேர்ந்த நல்ல நிர்வாகிகளே, திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய பொதுமக்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 தலைமுறையே அந்த குடும்பம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கட்டும். ஆனா ஆட்சியில இருக்க வேண்டாம், அதிகாரத்தில் இருக்க வேண்டாம். இனிமேல அவங்க முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் எம்பியாவும் எம்எல்ஏவும் இருக்க வேண்டாம், இருக்க வேண்டாம். இந்த பகுதி கவுன்சிலர் திமுக இருக்காரா? அண்ணன் இருந்துட்டு போட்டோம், இப்பதான் வந்திருப்பாரு. 10 வருஷம் இருக்கட்டும். 3 தலைமுறையா இல்லையே, 3 தலைமுறையா இல்லையே. நீ 3 தலைமுறையா நீங்க இருந்து நல்ல செஞ்சா
இன்ப நிதியும் முதலமைச்சராக்க நாங்க தயாரா தானே இருக்கிறோம் தமிழக மக்கள். நாங்க என்ன நினைச்சோம்? ஐயா கலைஞர் நல்லது செய்வார் நினைச்சோம், செய்யல. அப்பா சாரி நல்லது செய்வார் நினைச்சோம், செய்யல. அண்ணன் உதயநிதி நல்லது செய்வார் நினைச்சோம், செய்யல செய்யல, எதுவுமே செய்யல. எதுக்கு சார் நாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு சார் நாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்? பெண்கள் கட்சிக்கு வந்துருச்சுன்னா டாஸ்மாக் கடையை மூடுவோம். அதுக்கு முன்னாடி எங்க கட்சிக்காரங்க நடத்தக்கூடிய மது உற்பத்தி ஆலையை மூடுவோம். நான் டாஸ்மாக் மூடல, மது உற்பத்தி ஆலையை மூடல, பரவாயில்ல, தமிழ்நாடு முழுவதும் பரவாயில்ல. அண்ணன் உதயநிதி இருக்கார்ல, என்ன துணை முதலமைச்சர், எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா கலைஞர் அவர்களை முதலமைச்சர் ஆக்கின தொகுதி இது. தமிழ்நாட்டில் நான் மத்த இடத்துல சாராயத்தை குறைக்காட்டியும் டாஸ்மாக் கடையை மூடாட்டியும் என் தொகுதியை நான் மாடல் தொகுதியா மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லி இங்க மட்டுமாவது சாராய கடையை டாஸ்மாக் மூடி இருக்கலாமா இல்லையா? மூடி இருக்கலாம்ல. இப்ப ஊர்ல எல்லாம் ஒரு சட்டமன்ற தொகுதியில டாஸ்மாக் கடை இல்லாம அடுத்த தொகுதியில வச்சோம்னா இங்க இருந்து அங்க போய் குடிகார மக்கள், குடிகாரர் சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது, மது பிரியர்கள் கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வரணும். இடையில நம்ம போலீஸ் பிடிப்பாங்க, இல்லாம ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துருவான், குடும்பம் பாதிக்கப்படும். இல்ல எவன் மேலாச்சும் வண்டியை விட்டுருவான், அவன் பாதிக்கப்படுவான், அவன் குடும்பம் பாதிக்கப்படும். அப்படி சொன்ன ஒரு லாஜிக் இருக்கு. இங்க சேப்பாக்கம் திருவல்லிக்கணிக்கும் 1000 விளக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? சேப்பாக்கம் திருவல்லிக்கணிக்கும் துறைமுகத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? அண்ணன் முதல்ல துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சேப்பாக்கம்